Hi and hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா फ्रेंड्स, ரீசெண்டா நம்ம இந்த ரெஃப்ரிஜரேட்டருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்து இன்ஸ்டால் பண்ற வீடியோவை செப்பரேட்டா போட்டுருப்போம். பட் ஆனா இந்த வீடியோல என்ன கண்டென்ட் நீங்க பார்க்க போறீங்கன்னா இந்த Samsung ரெஃப்ரிஜரேட்டர் ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. சோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த மாடலோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா फ्रेंड्स, சாம்சங்கோட Bespoke AI என்ற வெர்ஷன் தான் இந்த டைப் ஆஃப் மாடல் எல்லாமே. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைஃபையோட வரும். அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் பண்ணுறது, நீங்கள் கையை வந்து இங்கே வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். அது இதுக்கு அடுத்த மாடல் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வெர்ஷன் வந்து அதுக்கு ப்ரீவியஸான வெர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயம். ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து சுத்தமாக இடம் பத்தலன்றதுனால தான் முதல் விஷயம் இது சேஞ்ச் பண்ணுது. ரெண்டாவது, சாம்சங் பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஆல்ரெடி நான் நிறைய விதமான சாம்சங்கோட டிவைஸ் வச்சுட்டு இருக்கிறதுனால இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். நம்ம வந்து டிவைஸ் மூலியமாகவே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குன்றதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேங்களா? இந்த மாடலை வந்து சைட் பை சைட் டோருன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ரெஃப்ரிஜரேட்டராக ஆக்ட் ஆகும், இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீசராக ஆக்ட் ஆகும், கம்பார்ட்மெண்ட்டாக. ஓகேங்களா? இதை வந்து 5 in 1 கன்வெர்ட்டபிள். இது இப்போ ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெஃப்ரிஜரேட்டராக ஆக்ட் பண்ண வச்சிங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து ஃப்ரீசரில் வந்து வேலை இல்லை, எனக்கு இப்போதைக்கு அதோட யூசேஜ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்லி ரெஃப்ரிஜரேட்டரை மட்டும் நீங்கள் ஆக்ட் பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான விஷயங்கள் இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃப்ரீசரில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது உங்களுக்கு வந்து 3 ஸ்டார் பவர் ரேட்டிங் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு 653 லிட்டர்ஸ்க்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம ரெஃப்ரிஜரேட்டரோட கம்பார்ட்மெண்ட்டை பார்த்துலாம். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 2 3 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் அது கூடவே 2 வெஜிடபிள் பாக்ஸ்க்கான கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் வீட்டில் இருக்கிற உமன்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்று வச்சா ஒன்று எடுக்க முடியல, அதை வச்சா இது எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய விதமான தலைவலியும் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 1 2 3 4 சேம். இங்கே நீங்கள் எப்படி ரெஃப்ரிஜரேட்டரில் என்ன கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்களோ அதே மாதிரி 4 கம்பார்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீசிங் பாக்ஸ்க்கான 2 ஸ்டோரேஜ் இது தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கமும் 1 2 3 4 5 ஸோ சேம் தான். இங்கே உங்களுக்கு எத்தனை கம்பார்ட்மெண்ட் சைட்லேயும் எத்தனை இருக்கோ அதே தான் ஃப்ரீசர் சைட்லேயுமே இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு என்னென்னா அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? பட் ஆனால் இது வந்து ரொம்பவே ஹியூஜான ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், ஒரு மேசிவாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரோ மாதிரியே ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஹியூஜான ஒரு ரெஃப்ரிஜரேட்டர். இதில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா உங்களுக்கு வைஃபை சப்போர்ட் இருக்குது. இந்த வைஃபை மூலிமா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி நான் மெயினாக அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட டிவைஸ் நான் வச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் மொபைல்லையே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற ஒய்ஃபைல இது கனெக்டடாக இருக்கும். அண்ட் நான் வெளியில் எந்த இடத்துல இருந்து ஒன்றாலும் என்னோட மொபைல் டேட்டாவில் ஸ்மார்ட் திங்ஸ்ன்ற ஆப் மூலியமாக என்னால் இந்த ரெஃப்ரிஜரேட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட ரெஃப்ரிஜரேட்டர் டெம்பரேச்சர் ஆகட்டும் அண்ட் ஃப்ரீசரோட டெம்பரேச்சர் ஆகட்டும் ரெண்டுத்தையுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சராக நான் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி எழுந்து வந்து இதில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டச்சில் கொடுத்துருப்பாங்க கண்ட்ரோல் எல்லாமே. ஒரு வாட்டி ஏந்து வந்து இந்த டெம்பரேச்சர்லாம் சேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய டிவைஸில் இருக்கிற ஆப் மூலியமாகவே இதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான விஷயம். ஓகேங்களா? ரெண்டாவது ஃபீச்சர் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ட்வின் கூலிங் ப்ளஸ்ன்ற ஒரு கான்செப்டை கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் இந்த என்டையர் ஃப்ரிட்ஜே வந்து ஒரே ஒரு கம்ப்ரஸரில் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு கம்ப்ரஸர் தான். ஸோ அந்த கம்ப்ரஸருக்கு தான் உங்களுக்கு 20 இயர்ஸ்க்கான வாரண்டி இருக்குது. ஓகேவா? ட்வின் கூலிங் ப்ளஸ்ன்றது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டிபிள் எவாப்ரேட்டர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு எவாப்ரேட்டர் ரன் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக ஒரு எவாப்ரேட்டர் ரன் ஆகும். இதனால் மெயினாக சாம்சங் கிளைம் பண்ணுறது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்மெல்லும் சரி, இதில் நீங்கள் இன்கேஸ்
ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம யூஸ்வலாக என்னெல்லாம் வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ் ஐட்டமான மீட்லாம் வைக்கிறப்போவுமே இந்த ஸ்மெல் எதுவுமே ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகாது. அண்ட் இதனால் நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க அதிகமான சான்ஸ் இருக்குன்றது தான் சாம்சங்கோட கிளைம். 2 எவாப்ரேட்டரும் செப்பரேட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இந்த ஒரு ட்வின் கூலிங் ப்ளஸ் ஃபீச்சர் மூலயமா நமக்கு சாம்சங் ரெஃப்ரிஜரேட்டரில் சூப்பரான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக நான் செக் பண்ணுறது. அந்த வைஃபைக்கு அடுத்தது இந்த ஒரு ஃபீச்சர் சூப்பரான ஒரு ஃபீச்சர். அண்ட் சாம்சங் டிவைஸில் இருக்கிற அந்த சிங்க் அப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி சாம்சங்கோட டிவைஸ்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நான் வைஃபை கண்ட்ரோலில் சொன்னனோ அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு டேயில் மார்னிங் 8 to 8 அந்த மாதிரி ஒரு டைமிங் ரேஞ்ச் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங் 8லேருந்து நாளைக்கு மார்னிங் 8 வரைக்கும் என்ன ஒரு ஃப்ரிட்ஜ் ரன் ஆனால் 24 ஹவர்ஸில் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு அந்த ஒரு டேக்கானதுன்ற மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அதுக்கு அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாடல் எல்லாமே சாம்சங் சொல்கிறது பீஸ்போக் ஏஐன்றது. ஸோ அப்போ நம்ம எப்படி ஏஐ மாடல் ஏஐ இல்லாமல் இருக்காது இல்லைங்களா. இப்போ நான் கரண்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ வந்து எனர்ஜி மோடை வந்து ஆன் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நான் நார்மல் மோடில் ரன் பண்ணிவிட்டு அதுக்கான கரண்ட் பில்லாக என்ன வருதுன்ற பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் ஏஐ சேவிங் மோடை டேர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறமா என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்றதுக்காக இப்போதைக்கு நான் வந்து அதை ஆன் பண்ணலை. அண்ட் இதில் அந்த ஏஐ மூலிமா உங்களுக்கு வந்து எனர்ஜி சேவிங், அதாவது உள்ளே இருக்கிற பொருள் உள்ளே இருக்கிற என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சரை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஐ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் சேவிங்ஸ் ஆகுன்ற மாதிரி தான் சாம்சங் வந்து கிளைம் பண்ணுறது. பட் ஆனால் நான் இப்போதைக்கு நார்மலாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏஐயோட பவர் மோட இன்னும் நான் வந்து ஆன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர். அதுக்கு அடுத்த ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு சாம்சங் கொடுத்துருக்குறது பவர் ஃப்ரீசர் ஆன் ஆஃப் அண்ட் தென் பவர் கூல் ஆன் ஆஃப். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக வச்ச கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகணும்னா அந்த பவர் ஃப்ரீசரை வந்து ஆன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு கூலிங்குமே ரெஃப்ரிஜரேட்டருக்கு இம்மீடியட்டாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு பவர் கூலிங்கிறத வந்து ஆன் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக கூல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய மெயினான விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ரொம்பவே ஹியூஜான சைஸுன்றதுனால நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து டிஃபால்ட்டாக சாம்சங்கில் ஃபிக்ஸ் பண்ண வர்றப்பவே சாம்சங் அவங்ககிட்ட நம்ம ஸ்டாண்டை சொல்லிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழெல்லாம் வந்து தண்ணி வாட்டர்லாம் நீங்கள் வீட்டை வந்து வாஷ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கீழே ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுன்றதுனால அது பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து ஆன் பண்ணுறப்போ கொஞ்சம் சவுண்ட் வந்து நாய்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது போக போக என்னாச்சுன்னா எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை, ரொம்பவே மைன்யூட்டான நாய்ஸ் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் அதை வந்து சொல்லணுமேன்னு சொன்னால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி நாய்ஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ்க்கான செட்டப் எதுவும் செப்பரேட்டாக கிடையாது. ஒரே ஒரு ட்ரே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐஸ் ட்ரே. நீங்கள் வேணால் வெளியில் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வந்து இது உள்ளே வச்சு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை பண்ணிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சது. அண்ட் இது வந்து நான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரீசன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹைலைட்டாக சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரேஜ். ஹியூஜ் ஸ்டோரேஜ்க்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இது. அண்ட் அதுக்கடுத்து சாம்சங்கோட இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே தான் எனக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பர்ச்சேஸ் பண்ண டைமில் அமேசானில் தான் நான் எடுத்திருந்தேன். ஏன்னா டைரெக்டாக ஷோரூமில் போய் கேட்டப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருந்தது. அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப்பில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய விதமான ஆஃபர்ஸ்லாம் இருந்தது. ஓல்டு ரெஃப்ரிஜரேட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்லாம் போட்டு பண்ணப்போ நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் இந்த ரெஃப்ரிஜரேட்டரை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் ஏன் ஷோரூம் போனால் நான் நிறைய வீடியோ நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் உங்கள் நியர்பையில் ஏதாவது ஷோரூம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்டி டைரெக்டாக போயிட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து ஆன்லைனில் போடுங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஆன்லைனில் போட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் ஆப்ஷன்லாம் இருந்தாலுமே அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹியூஜான ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்க்கலான்ட்டு நியர்பையில் இருக்கிற ஷோரூம்லாம் போய் விசிட் பண்ணி பார்க்குறப்போ அவங்க சொன்னது என்னென்னா ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டோம் உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றது. அப்போ தான் அந்த ஆட்டோமேட்டிக் டோர்லாம் இருந்தது. ஸோ பட் ஆனால் சென்சார் எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியல. பட் இருந்தது ஆனால் அதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்த மாடல், அதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப்பில் இல்லை. இதுதான் அதுக்கு முன்னாடி மாடல்ன்றதுனால எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இதில் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் இருந்தது. அண்ட் இன்னொரு ரெஃப்ரிஜரேட்டர் வந்து இன்னுமே ஹியூஜானது, அதில் வந்து வெளியிலேயே ஏதோ கண்ட்ரோலாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் பார்த்துட்டு இதுவே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குன்றதுனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்டு நீங்கள் இந்த ரெஃப்ரிஜரேட்டரை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் கொஷின்ஸ் எது இருந்தாலும் தாராளமாக கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.